வெயிலான காலை. குட்டி என்ற சிறிய நரி மிகவும் பசியாக இருந்தது. அதன் வயிறு குர்குர் என்று சத்தம் போட்டது. அப்போது அது ஒரு பழத்தோட்டத்தை பார்த்தது. சிறிது பார்த்தால் என்ன ஆகும் என்று மெதுவாக நினைத்தது. அது மெதுவாக மெதுவாக நடந்தது. அந்த நேரத்தில் வழுக்கு வாழைப்பழ தோலில் காலை வைத்த குட்டி கீழே விழுந்தது. ஐயோ என்று அது கத்தினது. இது நல்ல ஆரம்பம் இல்லை. அந்த நேரத்தில் சிக்கு என்ற அணில் ஓடிவந்தது. குட்டி, என்ன நடந்தது என்று கேட்டது. குட்டி தன் பசியை பற்றி சொன்னது. சிக்கு ஒரு நல்ல யோசனை சொன்னது. இந்த பெட்டிகளை அடுக்கி பழங்களை எடுப்போம் என்றது. ஒரு பெட்டி, இன்னொரு பெட்டி, மற்றொரு பெட்டி. குட்டி மெதுவாக ஏறியது. அடடா, ஆடுகிறது ஆடுகிறது. பம், பெட்டிகள் கீழே விழுந்தன. சிக்கு சிரிக்க ஆரம்பித்தது. குட்டியும் சிரித்தது. அந்த சத்தம் கேட்டு மற்ற நண்பர்கள் வந்தார்கள். ஒரு முயல் துள்ளி வந்தது. ஒரு வாத்து நடந்து வந்தது. ஒரு ஆடும் அருகே வந்தது. அவர்கள் குட்டியை பார்த்து சிரித்தார்கள். முதலில் குட்டிக்கு கொஞ்சம் வெட்கம் வந்தது. ஆனால் பிறகு அது சிரித்தது. நாம் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் என்றது. அனைவரும் சம்மதித்தார்கள். அவர்கள் மரத்தின் கீழ் உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட்டார்கள், மாம்பழம் சாப்பிட்டார்கள், சேர்ந்து சிரித்தார்கள். அந்த நாள் குட்டி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. ஒன்றாக செய்வது எப்போதும் நல்லது. பகிர்ந்து சாப்பிட்டால் சந்தோஷம் அதிகம். நாம் உதவி செய்தால் மகிழ்ச்சி அதிகம். நாம் சேர்ந்து சிரித்தால் நட்பு வளரும். அந்த நாள் முதல் குட்டி மறக்கவில்லை. நட்பு தான் இனிமையான பழம்.